குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேம்மா. சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா, அதனால சட்டுன்னு ஒரு சாம்பார் சாதம் செய்யலான் இருக்கேன். சாம்பார் சாதம் விறகரிசியில் பண்ணுறேம்மா இன்னைக்கு. ஓ அப்படியா? இதான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். விறகரிசி எடுத்துக்கிறேன். சரி. விறகரிசி ஒரு கிளாஸு. இதா சரி சரி. அதே மாதிரி நான் பருப்பு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேம்மா. ஒரு கிளாஸ் பருப்பு வாங்கணும். ஆமாம், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ், பாசிப்பருப்பு அரை கிளாஸ் துவரப்பருப்பு போட்டுக்கலாம். ஓ பாசிப்பருப்பு மட்டும் போட்டப்பட்டாங்க? இல்லை, சாம்பாருக்கு கொஞ்சம் துவரப்பருப்பு இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி. சரிம்மா, இது சீக்கிரமாக கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் நம்ம. இது வரகரிசி. இது வரகரிசிமா, இது பருப்பு. விறகரிசியெல்லாம் கழுவிட்டேன். இப்போ நான் குக்கரில் போட போகிறேம்மா. எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம. பருப்பு, காய், பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, என்ன காய் வேணாலும் போடலாம் சாம்பாருக்கு. அப்புறம் தக்காளி, வெங்காயம். இப்போ தண்ணி அதே கிளாஸில், நம்ம விறகரிசி அளந்த அதே கிளாஸில் 4.5 கிளாஸ் தண்ணி. இப்போ வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் சாதத்துக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் சாம்பார் பொடி, அந்த காய்க்கெல்லாம் ஒரு சாம்பாரோட அந்த ஸ்மெல்லுக்காக. ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இந்த சாம்பார் சாதம் செய்ய ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது அடுப்பில் வைக்கிறது தான் கஷ்டம். ஓகே, வச்சுட்டேன். இது ரொம்ப ஈஸிங்க. இது நம்ம குக்கரில் சாம்பார் சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிட்டோன்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கு, சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய், நான் இங்கே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியும் போது பொரியட்டும், வெளியே தெறிக்காமல் இருக்கும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அதில் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இது நம்ம எப்படி சாம்பாருக்கு நம்ம எப்பவும் யூஸ்வலாக தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம். இதில் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். நீங்கள் சாம்பாருக்கு என்னெல்லாம் போட்டு தாளிப்பீங்களோ அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் 2 வரமிளகா கூட போடுறேன். எனக்கு இந்த வரமிளகாவோட அந்த தாளிக்கிற ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் 2 வரமிளகா போடுறேன்.
இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் இப்போ நான் மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், காரம் நல்லா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க. இங்கே நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. மல்லித்தழை இதுலேயே போட்டுக்கிறேன். இனி ஒன்றும் இல்லை, நம்ம வேக வச்சதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம தாளித்து புளித்தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஊற்றின புளித்தண்ணி கொதிச்சிருச்சு. சாம்பார் பாருங்கள், சாம்பார் சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் நல்லா கிளறியாச்சு. இதில் இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயப்பொடி லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம். அப்புறம் நம்மளோட பெருங்காயத்தூள். இது நான் ஏன் ஃபஸ்ட்டே போடலைன்னா, இதெல்லாம் நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதனால லாஸ்ட்டாக தூவினா போதும். கொஞ்சம் லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிக்கிறேன். இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சீக்கிரமாக நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் எல்லா ஃபுட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சாம்பார் சாதத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. நெய் சேர்த்துலன்னா அது சாம்பார் சாதமே இல்லை. அவ்வளோதாங்க, இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட. இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது 1 பாட் மீல்னே சொல்லலாம். இது ரொம்ப நியூட்ரிஷியஸ். ப்ரோட்டீனுக்கு பருப்பு இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதில் விட்டமின்ஸ். அப்புறம் நம்ம லோ கார்ப் மில்லட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட செய்யலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஃபுல் மீலாக கூட இது நீங்கள் சமைச்சிக்கலாம். இது கூட வெறுமனே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் ஒரு பப்படம் இல்லைன்னா வடகம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.